மிட் நைட் எல்லாம் நிறைய டைம் கால் பண்ணியிருக்காங்க. இப்போ பிஃபோர் லைஃப் பேச்சுலர்ஸ் லைஃப் வேறங்க. கல்யாணத்துக்கு போய் என் மனைவி இருக்கும்போது அதை எப்படி அலோவ் பண்ணுவாங்க? 2-3 வாட்டி கால் பண்ணும்போது அவங்களும் சொல்லி திட்டிருக்காங்க நிறைய வாட்டி, ஏன் இவங்க கால் பண்ணுறாங்க, பகலில் வேணா பேசட்டும். அப்போ கூட நான் சொல்லுவேன், இல்லைப்பா நல்ல பொண்ணுப்பா, ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணுப்பான்னு, பகலில் நீங்கள் பேசுங்க, நைட் யாருமே கால் பண்ணுவாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அவங்கள என்னுடைய வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், என்னுடைய நம்பர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி, அவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு வந்து நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிறீங்க. 3வது அலிகேஷன் என்னன்னா, நீங்கள் தான் எங்களுக்கு கல்யாணமே பண்ணி வச்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்மளை சுற்றி ஒரு சொசைட்டி நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன்னா பாலாம்பிகா அப்படிங்கிற ஒரு அக்கா முத அவங்க தான் எனக்கு மரியாதையும் அவங்க அம்மாவையும் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அப்போ தான் நாங்கள் பேசி, ஓகே இந்த பொண்ணு நல்லா இருக்க, நமக்கு பேசி பாருங்கன்னு சொன்னேன். அவங்க யோசிக்கும் போது தான் ரோபோனா ஃபேமிலி, பிரியங்கா அக்கா, அவங்க ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து எங்களுக்காக கன்வின்ஸ் பண்ணி, இல்லப்பா இந்த பையனுக்கு பொண்ணு கொடுங்க, நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஷக்கிலா அம்மா, நம்ம கும்தாஜ் ஆக்டர்ஸ், அவங்க கூட எனக்காக எவ்வளவோ சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் என்னுடைய திருமணத்தை நடத்தி வச்சாங்க. ஸோ நீங்கள் என்னுடைய திருமணம் நடத்தி வச்சீங்கன்னா ஏன் கல்யாணத்துக்கு வரல? இந்த மாதிரி கேள்விகள்லாம் எல்லாருக்குமே சின்னத்திற்காக தான் நீங்க கல்யாணமே பண்ணிக்கிட்டீங்களா? இதெல்லாம் என்னங்க, மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? ஒரு ஷோக்காக யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா? அதுல மாக்கா பண்ணா சும்மா இல்லாம காமெடிக்காக, இவன் இந்த ஷோக்கு வரதுக்காக தான் கல்யாணமே பண்ணிட்டான் அப்படின்னு காமெடிக்காக சொன்னாரு. அதை நீங்க உள்வாங்கிக்கிட்டு, நான் தான் இவருக்கு கல்யாணம் பண்ணி குழந்தைக்காக பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத பொய்.